Hello everyone, welcome to Sindhu Academy. இன்னைக்கு நாம 11th commerce உடைய first lesson பார்க்கலாம். short answers and very short answer, long answers எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஈஸியா ஒரு ஸ்டோரி மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? First heading வந்து very short answer. So very short answer அப்படிங்கறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சின்னதா ஆன்சர் எழுதுனா போதும். அதுல ஒரு கம்பல்சரி ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்க மாதிரி பாத்துக்கலாம். ஓகேவா? சோ வாட் டஸ் மீன் பை பார்டர் சிஸ்டம்? அப்போ பார்டர் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சோ இது இந்த क्वेश्चनோட ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 1 அப்புறம் 6ல நான் மார்க் பண்ணிருக்கேன். ஓகேவா? என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் என்னன்னா the barter system which means exchange of goods for goods அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். இன்னொரு பாயிண்ட் இருக்கு, இது வெறும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்டர் சிஸ்டத்துக்கு தமிழ் அர்த்தம் எடுத்துக்கலாம். பண்டை மாற்று முறை. ஓகேவா? அந்த காலத்துல குட்ஸுக்கு பதிலா, அதாவது குட்ஸ் அப்படின்னா பொருட்கள், அப்போ பொருட்களுக்கு பதிலா இன்னொரு பொருட்களை வந்து என்னது மாற்றிக்கொள்றதுதான் என்னன்னு சொன்னாங்கன்னா பண்டை மாற்று முறை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. விச் மீன்ஸ் அ பார்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த கொஸ்டினோட செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா பேஜ் நம்பர் 6ல இருக்கு. குட்ஸ் வேர் எக்ஸ்சேஞ்ச்டு ஃபார் குட்ஸ் prior to the invention of money அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து நம்மளுடைய செகண்ட் பாயிண்டா இருக்கு ஃபர்ஸ்ட் வெரி ஷார்ட் ஆன்சர்ல. ஓகேவா? இதுக்கான அர்த்தம் என்னன்னா பொருட்களுக்கு பதிலா பொருட்களை மாத்திக்கிட்டாங்க. ஓகேவா? எப்போ மணி அப்படிங்கிற ஒரு பொருள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, so before the invention of money. ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன பிளஸ் சொல்லுங்க பார்க்கலாம். The barter system means exchange of goods for goods. Second point என்ன? The goods were exchanged for goods prior to the invention of money. ஓகேவா? Second one. What is mean by நாலங்காடி? What is mean by ஆலங்காடி? இது ரெண்டுத்துக்கும் ஆன்சர் பேஜ் நம்பர் 2, 3லயே இருக்கு. ஒட்டுக்காவே பார்த்துக்கலாம். ஓகேவா? What is mean by நாலங்காடி and what is mean by ஆலங்காடி. ஓகே, செகண்ட் ஒன்னுக்கும் தேர்ட் ஒன்னுக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒண்ணுதான். ஓகேவா? The place where the goods are sold called அங்காடி in பாண்டியாஸ் பீரியட் மாத்திக்கோங்க. இந்த இயர் பீரியட் இருக்கும், இந்த இயர் அடிச்சு விட்டுட்டு பாண்டியாஸ் பீரியட் மாத்திக்கோங்க. ஓகேவா? அப்புறம் செகண்ட் ஒன்னுடைய செகண்ட் பாயிண்ட் சொல்றேன். ஓகேவா? the day market was called நாலங்காடி. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்னுடைய செகண்ட் பாயிண்ட் சொல்றேன். ஓகேவா? the night market was called ஆலங்காடி. ஓகேவா? இப்போ ரெண்டு கொஸ்டினையும் சேர்த்து ஆன்சர் சொல்றேன், கரெக்டான்னு பாத்துக்கோங்க. Second one, first point, the place where the goods are sold are called Angadi in Pandya's period. The day market was called Nalangadi. Okay va? This second one oda answer. Third one oda answer enna? The place where the goods are sold are called Angadi in Pandya's period. The night market was called Alangadi. அப்படினு சொல்லி படிச்சுக்கோங்க. Okay va? இப்போ இது ரெண்டுத்துக்குமான அர்த்தம் சொல்லட்டா? பாண்டியஸோட காலகட்டத்துல அங்காடி அப்படின்னா கடை வீதின்னு அர்த்தம். ஓகேவா? வேர் த ட்ரேட் எக்ஸிஸ்ட். ஓகேவா? அங்கதான் வந்து வணிகம் அப்படிங்கிறது ஒண்ணு நடைபெறுது. ஓகேவா? அந்த அங்காடிங்கிற இடத்துல ஓகேவா காலை, சோ டே மார்க்கெட் அத வந்து நாலங்காடியும், நைட்ல ஒர்க் ஆகுற மார்க்கெட்டை வந்து ஆலங்காடின்னு சொல்றாங்க. ஓகேவா? என்னோட புக்ஸ்ல ஷார்ட் ஆன்சர்ஸ்ல 5 கொஸ்டின் இருக்கு. என்னோட ஓல்ட் எடிஷன், உங்களோட நியூ எடிஷன்ல 3 கொஸ்டின் தான் இருக்கும். அதை நான் டிக் பண்ணிருக்கேன் அண்ட் அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் தான் மார்க்கும் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ ஷார்ட் ஆன்சர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா எக்ஸ்பிளைன் த மீனிங் ஆஃப் த டேர்ம் வணிகம். சோ வணிகத்தினுடைய அர்த்தத்தை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஆன்சரோட ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 2ல இருக்கு. சோ இது வந்து செகண்ட் பேரா நான் மார்க் பண்ணிருக்கிறது. ஓகேவா? அண்ட் இதுல இருந்து ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ்குள்ள இருந்தா போதும், ரொம்ப பெருசா டீடைல் மாதிரி எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றேன். The word வணிகம் or வாணிபம் would have had a Dravidian origin அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வணிகம் அப்புறம் வாணிபம் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையும் டிராவிடன் மொழியிலிருந்து தழுவப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அது ஒரு டச் அப் லைட்டா ஆரிஜினா லைட்டா ஒரு டச் அப் இருக்கு டிராவிடன் மொழியோட
டச்சப்தா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அப்ப தழுவப்பட்டது நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், the early Tamils produced their products and goods in their land and barter their surplus, and that is how trade comes to exist சொல்றாங்க. ஓகேவா? இதுக்கான அர்த்தம் என்ன? முந்தைய தமிழர்கள் அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸையும் குட்ஸையும் அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டாங்களாமா அவங்களுடைய நிலத்திலிருந்தே. ஓகேவா? அவங்களுடைய நிலத்துல இருந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க? ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்டர்னா பண்டை மாற்றுறது. ஓகேவா? அப்போ என்னத்தை பார்டர் பண்ணாங்க? their surplus, அவங்க தேவைக்கு போக மிச்சமா இருக்கிறத என்ன பண்ணாங்க? வித்தாங்க, பார்டர் பண்ணாங்க. ஓகேவா? சர்ப்ளஸ்னா அவங்களுக்கு தேவைக்கு போக அவங்க கிட்ட எச்சா இருக்கிறதா சர்ப்ளஸ். ஓகேவா? அத பார்டர் பண்ணாங்க. அண்ட் அந்த மாதிரிதான் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயமே எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், the word வணிகம் has been widely used in the சங்கம் literatures like புறநானூறு and திருக்குறள். அப்போ வணிகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நிறைய பயன்படுத்திருக்காங்க சங்கம் லிட்ரேச்சர்ஸ்லன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த சங்கம் லிட்ரேச்சர்ஸ் என்னென்னு சொல்லியிருக்காங்க? புறநானூறு அண்ட் திருக்குறள். அப்ப புறநானூறுலயும் திருக்குறளையும் வணிகம் அப்படிங்கறத பத்தி என்ன பண்ணிருக்காங்க? ரொம்ப பெரிய அளவுலயே கூறியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தேர்ட் பாயிண்ட்ல. ஓகேவா? நெக்ஸ்ட், ஃபோர்த் பாயிண்ட், உங்களுக்கு விஷயம் தான் படிங்க. 3 points இனாப். ஓகே, ஓகேவா? ஆனா ஃபோர்த் பாயிண்ட் சொல்லி தர வேண்டியது என் கடமை, நான் சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? The Tamil Brahmi inscriptions from Alagarmalai, Pugalur, Manukulam and Sri Lanka illustrated the fact that the trade in gold, oil, cloth, etc. was conducted during the early age அப்படி சொல்றாங்க. அப்போ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னா கல்வெட்டுகள். அப்போ தமிழ் பிராமிய கல்வெட்டுக்கள்ல ஓகேவா எங்கெங்க மெயின் பிளேசஸ் சொல்றாங்கன்னா அழகர்மலை, புகழூர், மனுகுலம், ஸ்ரீலங்கா இந்த மாதிரியான இடத்துல எல்லாமே இல்லுஸ்ட்ரேட் பண்ணுதாமா. இல்லுஸ்ட்ரேட் என்னது? எடுத்துரைக்குது. சோ என்ன எடுத்துரைக்குன்னா ட்ரேடு. சோ என்னென்ன ட்ரேடு பண்ணாங்க? கோல்டு, ஆயில், பிளஃப், கிளாத் எக்ஸெட்ரா இதெல்லாம் பண்ணாங்க நம்மளோட ஏர்லி தமிழியன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்துரைக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? ஈஸியா தானே இருக்கு, படிச்சிடலாம். இப்ப செகண்ட் ஒன் பார்க்கலாம். ஸ்டேட் த மீனிங் ஆஃப் மரூர்பாக்கம் அண்ட் பட்டினப்பாக்கம். இது பேஜ் நம்பர் 3ல மார்க் பண்ணிருக்கேன், வாங்க பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி சொல்றேன். சோ இது பேஜ் நம்பர் 3ல மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா? சோ இதுல இருந்து இது வரைக்கும் இந்த கொஸ்டின் அண்ட் நான் பாயிண்ட்ஸ் பிரிச்சிருக்கேன். இதுல மொத்தம் 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. 3 பாயிண்ட்ஸ் போதும்னா 3 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கலாம், தப்பு இல்ல. ஓகேவா? Big cities like Poombuhar had a மரூர்பாக்கம் அண்ட் பட்டினப்பாக்கம் சொல்லி சொல்றாங்க. இப்ப பூம்புகார் எங்க இருக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும்ல. பூம்புகார்ங்கிறது காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லி இப்போ கூப்பிட்டு இருக்காங்க. இது மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஓகேவா? இது எங்க இருக்கு? மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஓகேவா? சோ இந்த பூம்புகார் அப்படிங்கிற இடத்துல மரூர்பாக்கம் அண்ட் பட்டினப்பாக்கம்னு 2 இடங்கள் இருக்காமா. ஓகேவா? இந்த இடத்துல சோ தீஸ் டவுன்ஸ் மேல நீங்களே ஆட் பண்ணிக்கோங்க. These towns had market and bazaar. So இங்க நிறைய markets and bazaars இருக்கு. Where many merchants meet one another for the purpose of selling or buying different kinds of commodities and foodstuffs. So இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட். இதுக்கான அர்த்தம் என்னன்னா இந்த டவுன்ல ஓகேவா இங்க நிறைய மார்க்கெட் பஜார்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க நிறைய மெர்ச்சன்ட்ஸ்னா யாரு? வணிகர்கள். ஓகேவா? சோ அங்க வியாபாரம் செய்யற வணிகர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஒருத்தவங்க பாத்துக்கிறாங்க. எதுக்கு பாத்துக்கிறாங்க? என்ன பர்பஸ் இருக்காங்க? எதுக்காகனா ஒரு ப்ராடக்ட்ஸ் விச் மீன்ஸ் ஒரு கமாடிட்டி ஒரு ஃபுட் ஸ்டஃப். கமாடிட்டி அப்படின்னா பண்டங்கள். ஓகேவா? அவங்க கிட்ட மிச்சமா இருக்க கோதுமையா இருக்கட்டும், இல்ல பாத்திரங்கள் இருக்கு இல்லையா, இரும்பு, பித்தளை பாத்திரம். சோ இந்த மாதிரி ஒரு பாத்திரமா இருக்கலாம். சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பண்டங்கள் அண்ட் ஃபுட் ஸ்டப்ஸ். ஓகேவா? ஃபுட் ஸ்டப்ஸ்னா உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள். ஓகேவா? இந்த பொருட்களை வாங்கவோ விற்கவோ என்ன பண்றாங்க? அங்க அந்த மெர்ச்சன்ட்ஸ் இருக்காங்களாமா. ஓகேவா? நெக்ஸ்ட், போர்ட் டவுன்ஸ் லைக் தொந்தி, கொர்க்கை, பூகார் and Mussoorie were always seen as busy with marts and markets with activities related to import and export. So in the ports
ஓகேவா? இந்த 4 போர்ட்டுமே ரொம்ப பிஸியாவே இருக்கு. எதனால இந்த மார்க்கெட் ஏன் இவ்வளவு பிஸியா இருக்குன்னா, அங்க நிறைய இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் நடந்துகிட்டே இருக்காமா. ஓகேவா? என்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்குது? இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்கான ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது வரைக்கும் போதுன்னா ஓகே தான், தப்பு இல்ல. இன்னொரு பாயிண்ட்ஸ் ஃபார் ஸ்மார்ட் லேர்னிங்காக ஒன்னு கொடுக்குறேன். என்னன்னா, in such a brisk trade, peoples of the coastal region engaged themselves in coastal trade and developed their intercontinental trade contracts அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பரபரப்பான ட்ரேடு நடந்துட்டு இருக்கிறப்போ கோஸ்டல் ரீஜனல்ல இருக்க மக்கள் எல்லாம் இன்டர் கான்டினென்டல் ட்ரேட் கான்ட்ராக்ட்ஸ் வச்சிருக்காங்க. கான்ட்ராக்ட்ஸ் வச்சிருக்காங்க. சோ இன்டர் கான்டினென்டல் ட்ரேட் கான்ட்ராக்ட்ஸ் என்ன? இன்டர் கான்டினென்டல்னா என்ன? கண்டம் விட்டு கண்டம். சோ அந்த 2 கண்டத்துக்கு இடத்துல ட்ரேடுனா என்ன? வணிகம். கான்ட்ராக்ட்ஸ்னா என்ன? ஒரு அறிமுகம் வச்சிருக்காது அந்த மாதிரி. சோ உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்குது. சோ அப்போ வேறு கண்டத்துல இருக்கவங்களுக்கு கூட எல்லாம் பழக்கம் வச்சு என்ன பண்ணாங்க? ஃபாரின் ட்ரேடுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சாங்களாமா. ஓகேவா? இதுதான் செகண்ட் ஒன். ஐ திங்க் செகண்ட் ஒன் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தேர்ட் ஒன் பார்க்கலாம். வாட் ஆர் த போர்ட்ஸ் டெவலப்டு பை தி பாண்டியா கிங்டம் அப்படிங்கறதா தேர்ட் ஒன். இதுக்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 2 and 9ல மார்க் பண்ணியிருக்கேன். பார்க்கலாமா? ஓகே, இப்ப தேர்ட் ஒனுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் இங்க இருக்கு, நெக்ஸ்ட் 2 பாயிண்ட் அப்படிங்கறது வந்து பேஜ் நம்பர் 9ல நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ட்ரேட்ல இருந்து கண்ட்ரி வரைக்கும், மறுபடியும் ட்ரேட்ல இருந்து இங்க இருக்க பீரியட் வரைக்கும் இதோட ஆன்சர் முடியுது. ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லி தரேன். ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வாஸ் சோ காமன் டு பாண்டியா டைனாசிட்டி. Information collected from the diaries of foreign travelers, bloggers, mariners and adventurers of the ancient world highlighted the prosperity of the trade in the Pandya country அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அப்படிங்கிறது பாண்டிய நாட்டுல, which means பாண்டியனோட டைனாசிட்டில ரொம்பவே காமனான ஒரு விஷயமா இருக்கு. ஓகேவா? ரொம்ப காமன். இப்போ வணிகம் நடக்குதுன்னா அது பெரிய விஷயமே இல்லை. அந்த மாதிரி பாண்டிய நாட்டுல வணிகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ரொம்ப காமனா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, த இன்ஃபர்மேஷன் கலெக்டட் ஃப்ரம் த டைரிஸ் ஆஃப் ஃபாரின் டிராவலர்ஸ், ப்ளாகர்ஸ், மெரைனர்ஸ், அட்வென்ச்சரர்ஸ் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் என்ன கலெக்ட் பண்றாங்க? இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க டைரியில கலெக்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் யாரு பார்க்கலாம்? ஃபாரின் டிராவலர். ஸோ ஒரு நாட்டுல இருந்து ஃபாரின்ல இருந்து நம்ம நாட்டுக்கு, ஸோ கண்டம் விட்டு கண்டம் தாண்டி வந்து டிராவல் பண்றவங்க, பிளாகர்ஸ், அப்புறம் மெரைனர்ஸ் கப்பலோட்டி நம்ம நாட்டை பார்க்க வராங்க. அட்வென்ச்சரஸ் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு மவுண்டைன் கிளைம்பிங்காக, சாதனைக்காக வந்திருக்காங்க அட்வென்ச்சரஸ். ஓகேவா? இவங்களுடைய டைரிஸ்ல எல்லாம் எடுத்து பார்க்கும்போது பாண்டியன் கண்ட்ரியோடைய ப்ராஸ்பெரிட்டி ஆஃப் ட்ரேட். ஓகேவா? ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னா செழிமைன்னு அர்த்தமாமா. அப்போ அந்த நாட்டுடைய ட்ரேடு, ஸோ வணிகம் அப்படிங்கிறது எவ்வளவு செழிப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியும்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்படி என்ன வணிகம் பண்ணாங்க நம்மளுக்கு எல்லாம் கேட்க தோணும் தானே? என்ன வணிகம் பண்ணாங்கன்னா இது செகண்ட் பாயிண்ட். ஓகேவா? த ட்ரேட் இன் காப்பர், கிளாத், சால்ட், ஃபிளார்ஸ், சாண்டல்வுட், ஃபிஷ், பேடி, சீரியல்ஸ், பல்சஸ் எக்ஸெட்ரா were furnished during their period. ஓகேவா? அப்போ என்னென்ன வணிகம் பண்ணிருக்காங்க? காப்பரா இருக்கலாம், கிளாத்தா இருக்கலாம், சால்ட், ஃபிளவர்ஸ், சாண்டல்வுட் என்ன சந்தனக்கட்டை, ஃபிஷ், பேடினா நெற்பயிர்கள் அதெல்லாம். அதே மாதிரி பேடிக்குள்ள இன்னொன்னு சேர்ந்து வரும் வீட். இதெல்லாமே என்ன பண்ணிருக்காங்க? வியாபாரம் பண்ணி பெரிய அளவுல என்ன பண்ணிருக்காங்க? கொண்டு போயிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் அவங்க பீரியட்ல ரொம்ப செழிப்பா இருந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? தேர்ட் பாயிண்ட் பார்க்கலாமா? இதோட தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, besides Pandya expanded infrastructure for shipping such as ports, lighthouse, warehouse, etc. to promote overseas trade ன்னு சொல்லி சொல்றாங்க. என்ன பண்ணாங்க அப்போ? பாண்டியனுடைய நாட்டுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றாங்க. எதுக்கு? ஷிப்பிங்காக. எதுக்காக? கப்பல்ல இருந்து பயணம் பண்ணி என்ன பண்றது? கண்ட விட்டு கண்ட போய் ட்ரேடு பண்ணுங்கிறதுக்காண்டி என்ன பண்றாங்க? நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்றாங்க. அது என்னன்னா போர்ட்ஸ். போர்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும், துறைமுகம். லைட் ஹவுஸ்னா ஒரு கடலுக்கு நடுவுல ஒரு பெரிய லைட் இருக்கும், அதை வச்சு கடல்ல ஏதாச்சும் ஆபத்து நடக்குதான்னு சொல்லி பாத்துக்கிறது. ஸோ வேர் ஹவுஸ். வேர் ஹவுஸ்னா
கப்பல்ல இருந்து பயணம் செய்யறவங்க வந்து நிறைய பொருட்களை எடுத்துட்டு வருவாங்க. எல்லாமே ஒரே நேரத்துல சேல் ஆயிராது. அப்போ சேல் ஆகாத பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல பத்திரப்படுத்தி வைக்கணுங்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு இடத்துல ஷெட் மாதிரி போட்டிருப்பாங்க. சோ அதுதான் வந்து வேர் ஹவுஸ் எக்ஸெட்ரா. இது எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணாங்க. எதுக்காக? கண்டம் விட்டு கண்டம் போய் என்ன பண்ணாங்க? வணிகம் பண்ணாங்க. ஓகேவா? இதுல கண்டிப்பா 4th பாயிண்ட் எழுதிதான் ஆகணும். ஏன்னா கொஸ்டின் என்னது? போர்ட்ஸ் டெவலப்டு பை தி பாண்டியா டைனசிட்டி. ஓகேவா? அப்போ என்னென்ன போர்ட் அப்படின்னா துறைமுகங்கள் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிதான் பார்க்க போறோம். ஓகேவா? சிமிலர்லி பாண்டியஸ் டெவலப் வேரியஸ் போர்ட்ஸ் லைக் கொர்க்கை, சாலியூர், கயல், மருவூர், பட்டினம் and குமரி are important ports among them for foreign trade சொன்னாங்க. அப்போ பாண்டியஸ் வந்து என்னது? 1 2 3 4 5. சோ இந்த 5 போர்ட் என்ன பண்ணாரு? ரொம்ப முக்கியமா கருதி டெவலப் பண்ணாரு. ஓகேவா? எதுக்காக? ஃபாரின் ட்ரேட் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக. ஓகேவா? உங்க புக்ல பேஜ் நம்பர் 9 கீழே ஸ்பேஸ் இருக்கும். அதே இடத்துல எழுதிக்கோங்க. ஓகேவா? அண்ட் லாங் ஆன்சர்ஸ்க்கான வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன். ஓகேவா? இத பார்ட் 2வா பார்க்கலாம். தேங்க்யூ.